கவலைகளை மறந்து, துன்பங்களை மறந்து, இன்பங்களை கிடைக்கதா வழி இருக்கா? எங்கெங்க கிடைக்குது நிம்மதி? சொல்லுங்களேன், போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த வார்த்தையை 1.5 வருஷம் பயன்படுத்தாத கன்னிராசி யாரா இருப்பீங்களா? சொல்லுங்க. உங்க லைஃப்ல உங்களை பக்குவப்படுத்திட்டாரு கேது பகவான். என்ன பண்ணிட்டாரு? பக்குவப்படுத்திட்டாரு. ஆனா இப்ப கிரகங்கள் என்ன பண்றதுன்னா, சனி பகவானுமே அவர் சும்மா இருக்கல. அவருமே உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல மார்ச் 2ல இருந்தே நிறைய ஒரு அழுத்தத்தை கொடுத்தாரு. இன்னும் கொஞ்சம் இன்னும் இருக்கு, சட்டை கிழிஞ்சு தாரா போச்சுங்க, நீங்க இருக்கு அப்படிங்கிற பயன்பாட்டுக்குரிய வார்த்தைகள் உங்களுக்கு அதிகமா வந்துடும். சனி பகவானுமே இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா வக்ரமா இருக்காரு. ஏற்கனவே ஒரு வக்ரம் ஆயிட்டாரு, இப்போ ஃபுல் வக்ரமா இருக்காரு. உங்களோட லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. நம்ம கன்னி ராசியில பாத்தீங்கன்னா பொதுவாகவே புதன் வலிமை அடைவார். புதனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிற ராசி கன்னி ராசி தான். அப்ப கன்னி ராசிக்காரங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா என்னைய பொறுத்தளவு யாரெல்லாம் நம்மளுடைய 3ஆம் பாலினத்தவர்கள் என்று கருதுகிறீர்களோ, திருநங்கைகள், திருநம்பிகள் என்று நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உதவி செய்யும். உலகெங்கும் இருக்கும் என் அருமை பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. ஆவணி மாதம் 2025ஆம் ஆண்டின் சிறப்புகள் என்ன? இந்த ஆவணி மாதத்தில் உள்ள சிறப்புகளும், இந்த ஆவணி மாதத்தில் கிட்டத்தட்ட 27 நட்சத்திரக்காரர்கள், 12 ராசிக்காரர்களுக்கான சிறப்பான விஷயங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க, உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள், இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற அடிப்படையில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவலைகளை மறந்து, துன்பங்களை மறந்து, இன்பங்களை கிடைக்கதா வழி இருக்கா? எங்கெங்க கிடைக்குது நிம்மதி? சொல்லுங்களேன், போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த வார்த்தையை 1.5 வருஷம் பயன்படுத்தாத கன்னிராசி யாராக இருப்பீங்களா? சொல்லுங்கள். உங்கள் லைஃப்பில் உங்களை பக்குவப்படுத்திட்டாரு கேது பகவான். என்ன பண்ணிட்டாரு? பக்குவப்படுத்திட்டாரு. அப்படியே ஒரு கரும்பை மிஷினுக்குள்ள விட்டா என்ன பண்ணும், அப்படியே புழிஞ்சு சாரை தனியாக கொடுத்துட்டு சக்கையை தூக்கி கீழே போடுற அளவுக்கு எப்படி ஒரு லெவலை கொண்டு வருதோ அந்த மிஷினு, அதே மாதிரி தான் நம்மளுடைய கேது என்ன பண்ணிட்டாரு, உங்களை அப்படியே பிரித்து எடுத்துட்டார். தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளை பயன்படுத்திய நபர்களாகவே இருக்கிறது. நம்ம உண்மையாக இருந்தோம், ஆனால் இந்த உண்மைக்கு இங்கே மதிப்பில்லைங்கிறத நீங்கள் ஒரு 1.5 வருஷத்தில் அதிகமாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் இப்போ கிரகங்கள் என்ன பண்ணுறதுன்னா, சனி பகவானுமே அவர் சும்மா இருக்கலை. அவருமே உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல மார்ச் 2லேருந்தே நிறைய ஒரு அழுத்தத்தை கொடுத்தாரு. இன்னும் கொஞ்சம் இன்னும் இருக்குது, சட்டை கிழிஞ்சு தாரா போச்சுங்க, இங்கே இருக்குது அப்படிங்கிற பயன்பாட்டுக்குரிய வார்த்தைகள் உங்களுக்கு அதிகமாக வந்திருக்கும். அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். லைஃப்பில் ஒரு இருட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்தோம்னா எப்படி ஒரு சந்தோஷம் வருமோ, அந்த சந்தோஷம் எப்போ கிடைக்கும்னு காத்திருக்கிற நம்மளுடைய அன்பார்ந்த கன்னிராசினர்களுக்கு சனி பகவானுமே இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா வக்ரமாக இருக்கார். ஏற்கனவே ஒரு வக்ரம் ஆயிட்டாரு, இப்போ ஃபுல் வக்ரமாக இருக்கார். உங்களோட லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். இவ்வளோ நாட்களாக எதை தடை என்று நினச்சிங்களோ, எதை ரொம்ப சமாளிக்க முடியாதுன்னு நினச்சிங்களோ, அந்த சமாளிப்பு ஒரு செயல்பாடு உங்களுக்கு முழுமையாக வரப்போகுது. நம்ம கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே புதன் வலிமை அடைவார். புதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற ராசி கன்னி ராசி தான். அப்போ கன்னி ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா என்னைய பொறுத்தளவு யாரெல்லாம் நம்மளுடைய 3ஆம் பாலினத்தவர்கள் என்று கருதுகிறீர்களோ, திருநங்கைகள், திருநம்பிகள் என்று நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உதவி செய்யும். உங்களுக்கு உங்கள்கிட்ட உதவின்னு அவங்க கேட்டாங்கன்னா, நீ உங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய ராசியின் அதிபதி நம்மகிட்ட கேட்காரு. எப்படி நினைக்கணும்? நம்மளுடைய ராசியின் அதிபதி புதன் நம்மகிட்ட உதவி கேட்காருன்னு சொல்லி யோசிக்காமல் உங்களால் முடிஞ்ச காசு எடுத்து கொடுங்க. நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை எப்பொழுதுமே உண்டு. அதுவும் இந்த மாதத்தில் நீங்கள் அதை செய்தீர்கள் என்றால் உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றம் உண்டு. இது நம்ம அவங்களுக்கு கேட்டால் தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னது ஒரு சேலை எடுத்துறது, ஓகேவா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உபயோகப்படுத்தக்கூடிய பொருள் வாங்கி தர்றது,
அல்லது அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி தருது. இதை வந்து நீங்கள் எத்தனை வழிபாடு செஞ்சாலும் சரி, நீங்கள் இதை மட்டும் மனசார செஞ்சு பாருங்கள். உங்களுடைய மனசில் என்ன இருக்குன்னா அவங்கள உங்களுடைய சகோதரியாக சகோதரனாக நீங்கள் பார்க்க ஃபஸ்ட்டு நீங்கள் தயாராகிடணும். அதுக்கடுத்து நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க இந்த மாதத்தில் அவங்கள வந்து உங்களுடைய ராசியின் அதிபதியாகவே நீங்கள் மைண்ட் பண்ணிக்கணும். மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சு செஞ்சு பாருங்களேன். இந்த மாதத்தில் உங்களோட லைஃப்பில் இருட்டுக்குள் இருக்கிறனா வெளிச்சத்தில் வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்க போகுது. அதேபோல் நம்முடைய கன்னி ராசியில் உள்ள யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ, அரசாங்க பணியில் இருக்கீங்களோ, அவர்கள் அனைவருக்கும் உறுதியாக மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அரசாங்க வேலை கிடைக்கும். நான் எல்லாமே முடிச்சிட்டேன், நான் ஒரே ஒரு டெஸ்ட்டு தான், அதில் போய் நான் பாஸ் ஆகிட்டேன் வெற்றி அப்படின்னு எதிர்பார்க்குற கன்னிராசினியர்களுக்கு உறுதியாக வெற்றி உண்டு. கன்னிராசிக்காரங்க பேசும்போது கூட அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் புன்னகை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சுக்கிரனோட ஆதிக்கம் ஆட்டோமேட்டிக்காக பேச்சில் இருக்கும். அந்த இயக்கம் ஆல்ரெடி உருவாகும். அந்த செயல்பாடு எல்லாமே கன்னிராசிக்குரிய பொக்கிஷம். ஆனால் கன்னிராசிக்காரங்க மட்டும் லைஃப்பில் பொண்ணுக்காகவோ பொருளுக்காகவோ எப்பொழுதுமே போய் லாக்கார ஆளே கிடையாது. அவங்களை ஏமாத்துகிற கேரக்டர் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. அதாவது பணம் வாங்கிட்டு ஒருத்தவங்களை ஏமாற்றணும், இல்லை ஒரு தவறாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கணுங்கிற இயற்கையான குணம் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. நீங்கள் கூட ஏமாந்துருப்பீங்க. கொடுத்து ஏமாந்துட்டேன், என்ற சர்க்கரையாக பேசினா நான் கொடுத்து ஏமாந்துட்டேன், சர்க்கரையாக பேசினா சகோதரியோ அல்லது யாரோ ஒருத்தவங்க சர்க்கரையாக பேசுனாங்க, நான் கொடுத்து உதவி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையும் கொண்டு வர்றான் போல் நீங்கள் யாரையும் ஏமாத்துறீங்கன்னா வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. 0 பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அமைப்பு தான் உங்கள்கிட்ட இயல்பாகவே இருக்கும். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்குமே சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு, 12ஆம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஒளியை கொடுப்பார், ஒரு வெற்றியை கொடுப்பார், ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார், ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார். அதே போல் ரொம்ப நாளாக தன்னுடைய அம்மா வழி சொத்து கிடைக்கல, அம்மாவுக்கு உங்களுக்கு ஒரு பாண்டிங் மிஸ் ஆகுது, யாரோ ஒருத்தவங்க வந்து ஆட்டையை களைச்சி விட்டு போயிட்டாங்க அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதம் அதற்கான சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அம்மா உறவுகள் மூலமாக, அம்மா மூலமாக நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. உங்களுடைய ஒவ்வொரு புதிய முயற்சிக்கும் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ஒவ்வொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி முடித்தேன், பிடிச்ச விஷயத்தை எப்படி இயக்கக்கூடிய தன்மை இருக்குன்னா, நம்மளுடைய கன்னிராசி பெண்களுக்கு இந்த மாதம் எனக்கு பிடிச்ச விஷயம் அதை செய்யாமல் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வில் பவரோடு செய்வீங்க. அதுக்கான ஒரு பலனையும் இந்த மாதம் எண்டுக்குள்ளே அப்பாடி செஞ்சேன் முடித்தேன் சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உண்டு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான அமைப்பு உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சொத்து விஷயங்களில் கையெழுத்து போடுவதாக இருந்தால், ஏதோ புதிய சொத்து வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை சொத்து இருக்கிற சொத்தை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனம் தேவை. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யாருக்காக கையெழுத்து போட போகிறீங்கன்னா முடிஞ்சளவு அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஒரு தடவைக்கு ஒரு 3 தடவை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் கையெழுத்து போடுங்க. அவசரப்பட்டு கையெழுத்து போட வேண்டாம். அல்லது உங்களால் ரீட் பண்ண முடியலைன்னா உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு நம்பிக்கையான நபர்கள் அப்படின்னு சொல்லி யாரை நினைக்கிங்களோ அவங்கள கூட கூட்டு போய் அந்த விஷயங்கள் எல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது, பெரிய ஏமாற்றம் கிடையாது. அப்போ இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் அப்படிங்கிற செயல்பாடு கொடுக்கறதுக்கான அமைப்பு ஆவணி மாதத்தில் நம்முடைய கன்னி ராசினியர்களுக்கு கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்குது. பயன்படுத்திக்கோங்க, வெற்றி உண்டு. நேர்களே, தற்போது வரை ஆவணி மாதத்தின் சிறப்பான பலன்கள், உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக பார்த்துருக்கோம். நம்மளுடைய சேனலில் போட்ட அத்தனை விதமான பதிவுகளும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. அதுவும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் வீடியோ வந்தோடனே நீங்கள் எவ்வளோ ஆதரவு கொடுக்கீங்கிறத நான் கண்கூட பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், என்னால் இந்த கிரகங்களுடைய பிரபஞ்ச சக்தியினால் நான் உங்களுக்கு 20% சொல்கிறதுக்கான பாக்கியம் ராசி பலனில் கிடச்சிருக்கு. இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலாம். அதனுடைய அத்தனை விதமான செயல்பாடும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
ஜாதகமே இல்லாத சூழ்நிலையில் இருக்கவங்க கூட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் டயத்தில் கட்டாயமாக என்ன பண்ணலாம், ஒரு முன்ன பின்ன நான் உங்கள்கிட்ட பேசிடுவேன். ஓகேவா? உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக என்னால் பதிலளிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையை நீங்கள் என்ன பண்ணணும், நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணணும். ஒரு விஷயத்தை நம்ம கேட்க போகிறோம்னா இவர் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாருங்கிற நீங்கள் நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தி அதுக்கான பதிலை கொடுத்துரும். இதை டெஸ்ட்டு பண்ணுவோன்னு நினச்சி வந்தீங்கன்னா டெஸ்டிங் அங்கே ஆட்டோமேட்டிக்காக கிரகம் இயக்கும். இதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை நான் பார்க்கணுன்னு எனக்கு கருமா இருந்தால் தான் நீங்கள் என்னை தொடர்பு கொள்வீங்க. ஏன்னா எல்லா ஜாதத்தையும் பார்க்குறாங்க, நான் எனக்கு நேரமும் கிடையாது. அது 24 மணி நேரம் தான் கடவுள் எல்லாருக்குமே கொடுத்துருக்கான். பார்க்குற 1,00,000 பேர் பார்க்குறீங்கன்னா 1,00,000 பேருக்கு நான் ஜாதகம் பார்த்துட முடியுமா? முடியாது. அப்போ உங்களுடைய சுய ஜாதகமும் என்னுடைய சுய ஜாதகமும் கர்மா அடிப்படையில் தொடர்பு கொள்ளும்போது தான் இந்த பிரபஞ்ச சக்தி என்ன சொல்லணும்னா, இவனுக்கான பதில் சொல்லு, இவனுக்கான இந்த நேரத்தில் இவனுடைய வாழ்க்கையை பற்றி நீ எடுத்து சொல்லு, நான் உனக்கு அதுக்கான துணை இருக்கேன்னு சொல்லி கொடுக்கும். அப்படி யாருக்கெல்லாம் ஒரு பிரபஞ்ச சக்தி இயங்குதோ அத்தனை நபர்களுமே தொடர்பு கொள்கிறீங்க, இனிமேல் தொடர்பு கொள்ளுவீங்க எங்கள் நம்பிக்கையுடன் என்னுடைய இந்த வீடியோ பதிவை உங்களுடைய பொன்னான நேரத்தில் நீங்கள் ஒதுக்கி அதற்கான நேரத்தை கொடுத்ததுக்கு எனது மனதார பாராட்டுகளையும் மனதார என்னுடைய மகிழ்ச்சியும் நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.